we'll discuss about something called collision avoidance systems. This will discuss about what is collision and what are things that were in place to avoid a person getting injured or even fatally injured, and what are the current systems, the new generation systems that are there to prevent hurt due to collisions. So there are different type of collisions, right? And now there are different systems in place to avoid the person, either the driver or the passenger, being affected by that, either in terms of reducing the hurt they are getting, or being in terms of being fatal also. So what do you mean by collision? இப்போ வந்து கொலிஷன் வந்து ஆப்போசிட்டாக டூ கார்ஸ் நம்ம ட்ரைவ் பண்ணுறோன்னா ஆப்போசிட்டில் வந்து வெஹிக்கிள் சம்திங் ட்ரக் ஆர் வெஹிக்கிள் ஆர் பர்சன் ஆப்போசிட்டில் வந்து இம்பேக்டாக அந்த ஆப்போசிட் இதாகிறது வந்து கொலிஷன் சொல்லுவோம். அது வந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டான ஹெட் கொலிஷன் சொல்லுவோம். சைடில் இருந்தாச்சுன்னா டீ கொல்யூஷன் சொல்லுவோம். அந்த கொல்யூஷன் ஆகும்போது நம்ம வந்து அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதுக்கு வந்து இப்போ வந்து பேசணும். என்னென்னா இப்போ ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஆகும்போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, முன்னாடி வந்து கொலிஷன் ஆகும்போது முன்னாடி வந்து சேசஸ் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்காது. அது அடிக்கும்போது அந்த எஃபெக்டிவ் வந்து கொஞ்சம் அதுக்கு லோடு வந்து கம்ப்ரஸ் ஆகிக்குது. உள்ளே வந்து இப்போ வந்து ஏர் பேக் யூஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் சேஃப்டி இருக்குது. அதையும் மீறி வந்து சில இது வந்து ஜாஸ்தியாக இம்பேக்ட் ஆகிறதுனால மேபி சம் சிவியர் இன்ஜுரிஸ் ஆகிறது. நிறைய பேர் இப்போ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஆகுது. அதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதை பற்றி அதோட ஐடியாஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பேசணும். ஸோ இந்த சிஸ்டம் பற்றி மாடர்னில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்? மாடர்னில் ஆக்சுவலி நிறைய பேர் சொல்கிறது வந்து பில்ட் குவாலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சார். ஆனால் இப்போ சேஸஸில் பொறுத்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா, இப்போ லைக் ஹெட் டு ஹெட் கொலிஷன் வரும்போது நம்மளுக்கு அந்த சேஸஸில் தான் மோஸ்ட்டாக நமக்கு இம்பேக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து சேஃபாக இருப்போம் மோஸ்ட்டாக. ஸோ நம்ம இப்போ பில்ட் குவாலிட்டி வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா சேஸ் வந்து நமக்கு வந்துட்டு சேஃபாக இருக்கும். பட் நம்ம கொலிஷன் ஆகிற வந்து இம்பேக்ட் வந்துட்டு உள்ளே இருக்க டிரைவருக்கும் மற்ற பேசஞ்சர்ஸ்க்கும் தான் நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகும். ஸோ வந்து பில்ட் குவாலிட்டி நிறைய பேர் இன்க்ரீஸ்ன்றாங்க. அது வந்து லைக் நாட் பாசிபிள். இப்போ ரியல் டைமில் பார்த்தோம்னா அது நாட் பாசிபிள் ஆக்சுவலி. அந்த சேஸ் வந்து பில்ட் குவாலிட்டி ஜாஸ்தி பண்ணுறது. ஸோ சேஸஸ் ஸ்ட்ராங் பண்ண நமக்கு வந்து ஃபுல் இம்பேக்ட் வந்து உள்ள சொல்லணும். ஸோ என்ன பண்ணலாம் அது இம்பேக்ட் ரெடியூஸ் பண்ணலாம்? இம்பேக்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ லைக் சேஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு நார்மல் லைக் ரொம்ப வீக்கராகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கராகவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஐடியல் ஜோன் நம்மளுக்கு வந்துட்டு இம்பேக்ட் அங்கேயும் போகும். கொஞ்சம் இம்பேக்ட் நமக்கு பேசஞ்சர்ஸ் ஆர் டிரைவர்ஸ்க்கு வர மாதிரி. ஸோ அந்த சேஸியே ரெடியூஸ் ஷாக் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் எக்ஸிட் டு எக்ஸ்டென்ட் சம் எக்ஸ்டென்ட் அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இதனால் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற பேசஞ்சருக்கு ஓரளவுக்கு அந்த ஃபுல் இம்பேக்ட் வராமல் இருக்கும். தென் வி ஹேவ் லைக் ஏர் பேக். இதுக்கப்புறம் வந்து வி ஆர் கெட்டிங் இன்டு தி காக்பிட். இப்போ வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்டை பார்த்தாச்சு. ஃப்ரண்ட்டை ஓரளவுக்கு வி ஆர் ரெடியூசிங் சம் ஷாக். அதனால நம்ம உள்ளே இருக்கிற பர்சனை கொஞ்சம் சேவ் பண்ணுறோம். உள்ள காருக்குள்ளே என்னென்ன திங்ஸ் தட் ஆர் தேர் டு ரெடியூஸ் காருக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் ஒரு கார் ட்ரைவ் பண்ணிங்கன்னா அது ஓவர் ஸ்பீடாக ஆகும்போது இந்த சீட் பெல்ட் போட்டுக்கோங்கன்னா அது இப்போ நிறைய கார்ஸில் வந்து சீட் பெல்ட் டைட்டாக இருக்கும், அது லூஸாக இருக்கும். இந்த கார் வந்து இடிக்குதுன்னா நம்ம முன்னாடி போய்ட்டு பின்னாடி வரும். எப்படி அதை எப்படி சொல்கிறது, டக்குன்னு போயிட்டு பின்னாடி வரதுனால கொஞ்சம் பின்னாடி வரும். அதனால சிவியர் இன்ஜுரிஸ் ஆகக்கூடாது ஹெட்டில். ஏன்னா ஹெட் வந்து ஸ்டேரிங் எடுக்கும்போது இட்ஸ் கால்ட் brain dead or we can get any other injuries to it. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, இப்போ கார் வந்து ஓவர் ஸ்பீடாக போகும்போது ஓவர் ஸ்பீடாக போகுது, பட் நார்மல் ஸ்பீடில் போயிட்டு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தேர் இஸ் சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் ஸ்பீடாக போகக்கூடாது. பட் when there is an incident where a collision is there, that's a different. Okay. So yeah, you're இப்போ நம்ம வந்து ஸ்பீடு எடுத்துச்சுன்னா நம்ம வந்து சீட் பெல்ட்டை வந்து டைட் பண்ணுறது. அந்த டைட் பண்ணுறதுனால வந்து நம்ம கொலிஷனை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா எமர்ஜென்சி பிரேக்கும் நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேலே அது எமர்ஜென்சி பிரேக் நம்மளால் போட முடியாது. ஸோ அந்த சீட் பெல்ட் வந்து டைட் பண்ணுறதுனால நம்ம கொலிஷனை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, சீட் பெல்ட் வந்து கூட
கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு மேலே போகுது அப்படின்னா சீட் பெல்ட் டைட்டாக இன்னும் டைட் ஆக்கி உங்களை உள்ளே லாக் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஈவன் இஃப் த வெஹிக்கிள் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சதோ அந்த நீங்கள் கிளாஸ் வழியாக இடிச்சுட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு, ஆர் இஃப் இட் இஸ் யூஆர் டம்ப்ளிங் காரோட இன்டாக்டாக உள்ளே இருக்கிறதுக்கு உங்களை ஹோல்ட் பண்ணுறதுக்கு சீட் பெல்ட் டைட் வரும். டைட் பண்ணிட்டு மேபி லைக் யூ கெட் சம் சார்ட் ஆஃப் அலார்ம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா மேபி லைக் டு கால் சம் போலீஸ் ஆர் எமர்ஜென்சி சர்வீசஸ் பண்ணுறதுக்கு will be useful. So these are some basics. There are like a lot more innovations and inventions that are there to enable like this collision avoidance systems.